Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். இப்போதைக்கு எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் சீரியஸ் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸோட கட் ஆஃப் நம்ம சொன்ன மாதிரி தான் வந்துச்சு. அதே மாதிரி ஸ்கோர் கார்டு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ உங்கள் ஸ்கோரை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃபில் நீங்கள் கிளியர் ஆவீங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா? இந்த டவுட்டை கிளியர் பண்ணால் என்னுடைய பழைய வீடியோவை நான் ரெஃபரன்ஸாக கொடுக்குறேன். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்த சேஃப் ஸ்கோரை பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த சேஃப் ஸ்கோரை சொல்லும்போது 30+ எடுத்திருந்தால் தான் நீங்கள் சேஃபு. அது வரைக்கும் நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ண முடியாது. அதிகமாக நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்ல மார்க் இன்டர்வியூ எடுத்தால் தான் வேலை கிடைக்குன்னு நான் சொன்னபோது நிறைய ஆப்போசிஷன் வந்துச்சு எனக்கு. பட் ஆனால் நேற்று ஸ்கோர் கார்டை பார்த்துடும் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. நிறைய பேர் 25 மார்க்கு 30 மார்க்குன்னு லீடு வச்சுருக்கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி 30 மார்க் மேலே எடுத்திருந்தவங்க இன்டர்வியூவில் சுமாராக பண்ணியிருந்தா கூட இங்கே இருக்கிறத விட ஒரு மார்க் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்போ தான் நல்லா படிப்பீங்க. நான் ஒரு மார்க் சேர்த்து சொன்னப்போ. ஸோ நீங்கள் 30 மார்க் எடுத்திருந்தீங்களன்னா மெயின்ஸில் எக்ஸ்ட்ரா கட் ஆஃபை விட ஒரு 12 மார்க் நீங்கள் இன்டர்வியூ எடுத்தாலே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு 25 மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் 14லேருந்து 15 மார்க் எடுக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டர்வியூவில் நீங்கள் எடுக்கணும். அண்டு ஒரு 20 மார்க் மேலே எடுத்திருந்தால் நீங்கள் ஒரு 16 மார்க் கிட்ட 15-16 மார்க் கிட்ட இருந்தாலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு 15 மார்க் மேலே இருக்கிறவங்க ரொம்ப ரேராக ஒரு சில கம்யூனிட்டி ஒரு கேட்டகரியில் அண்டு இது மாதிரி கட் ஆஃபில் ஒரு 18 கிட்ட எடுத்திருந்தீங்களன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நான் இந்த வீடியோ மேக் பண்ணும்போது சொன்னேன், இந்த மார்க்கை நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். பட் ஆனால் இதை விட 2 மார்க் கம்மியாக எடுத்தால் கூட சேஃப் தான். ஆனால் இந்த மார்க்கை நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். ஒருவேளை நிறைய பேர் எடுத்திருந்தாங்கன்னா இந்த மார்க் எடுத்திருந்தா சேஃப்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது 15 மார்க்குக்கு 20 மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் 16. இந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்களானாவே அதிலே நான் சொல்லியிருப்பேன் தெளிவாக. 25 மார்க் எடுத்தீங்களன்னா நீங்கள் ஒரு 14-15 மார்க் எடுத்திருந்தாலே கிளியராக இருக்கலாம். அதுவே நீங்கள் 30 மார்க் மேலே எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக 12 மார்க் போட்டுருவாங்க. தமிழ்நாட்டில் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் 100லாம் பார்த்தேன். நல்லா பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த 15-15க்கு கீழே இருக்கிறவங்களாம் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களை டீமோட்டிவேட் பண்ணலை. அப்புறம் அதுக்கு சண்டைக்கு வர வேண்டாம். டீமோட்டிவேட்டே பண்ணலை. இன்னும் நமக்கு 2 வாரம் கையில் இருக்குது ரிசல்ட் வர. நீங்கள் ஒருவேளை இன்டர்வியூவில் நல்ல மார்க் எடுத்து நீங்கள் கிளியர் ஆனாக்கில் சந்தோஷம்தான். நீங்கள் 10 மார்க்கோ 12 மார்க்கோ எவ்வளோ மார்க்கோ மிச்சமாக எடுத்துகிட்ருக்கோம். 10 மார்க் கீழே இருக்கிறவங்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாஸ் ஆக மாட்டீங்க. அடுத்த எக்ஸாமில் அந்த ஃபோக்கஸ் பண்ணுறத போயிடுங்க. லக் இருந்து நீங்கள் பாஸ் பண்ணால் பாஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10க்கு மேலே ஒரு 15, 16, 18 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு 50-50 சான்சஸ் தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவு செஞ்சு உட்காந்து எஸ்பிஐக்கும் என்ஐசிஎல் மெயின்ஸுக்கும் என்ஐஏசிஎல் இந்த 3 எக்ஸாமில் 4 எக்ஸாம் இருக்குது. எஸ்பிபியோட சேர்த்துனா இந்த 4 எக்ஸாமில் எது நீங்கள் வேணுமோ அந்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இப்போ நீங்கள் இந்த 2 வாரத்தில் யாருமே நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய யாருமே இவங்களும் படிக்க மாட்டாங்க. யார் 30+ மேலே இருக்காங்க இல்லையா? அவங்களும் படிக்க மாட்டாங்க. இந்த ஒரு 5 மார்க் மேலே கட் ஆஃப் விட 5 மார்க் மேலே இருக்காங்க பார்த்தியா? அவங்கள்லேருந்து இந்த 30 மார்க் வரையும் யாருமே படிக்க மாட்டாங்க. 5 மார்க் கீழே இருக்கிறவங்க அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க நமக்கு வராதுன்னு. பட் ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐ பிஓலாம் 5 மார்க் எடுத்திருந்தால் கூட வேலை கிடைக்கும். 2 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்தால் கூட வேலை கிடைக்கும். அங்கே வேறு. இங்கே நிறைய பேர் உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுனால இது இந்த மாதிரி பாசிபிள் கிடையாது. நீங்கள் யாருமே இப்போ உட்காந்துட்டு எப்போ ரிசல்ட் நம்ம பாஸ் பண்ணுவோமா, பாஸ் பண்ண மாட்டோமா, பாஸ் பண்ணால் என்ன பண்ணலாம், பாஸ் ஆகலாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கற்பனையில் உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய படிப்பு 2 வாரத்துக்கு கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 15-15க்கு கீழே லீடு இருக்குது அப்படின்னாலே நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. உங்களுக்கு சான்சஸ் கம்மி தான் அப்படின்ட்டு. ஒருவேளை நீங்கள் ரிசர்வ்டு கேட்டகரியில் இருந்து உங்களுக்கு இன்டர்வியூ நல்லா வந்தால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 மார்க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபிக்ஸே பண்ணிக்கோங்க கிடைக்காதுன்ட்டு. என்ன ஃபிக்ஸ் பண்ணோன்னா, நமக்கு இது சான்சஸ் கம்மி தான். வருமா வராதான்னு தெரியாது. அதனால் நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். லக்கு இருந்து வந்தால் இந்த கேட்டகரிக்கு லக்கு இருந்து வந்தால் நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கலாம்.
சப்போஸ் போச்சுன்னா கூட நீங்கள் டிஸப்பாயின்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஆகக்கூடாது. இப்பயே எவ்வளோ ஃபீல் பண்ணுமோ ஃபீல் பண்ணிக்கோங்க. உட்காந்து அலறாம அழுந்துக்கோங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா, நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு இன்னும் 2 வீக்ஸ் நம்ம கையில இருக்கு. இந்த டைமே நீங்க யுட்டிலைஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க நம்ம பேங்கிங் சீரியஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கோம். நேத்து மெயின்ஸ் கொஸ்டின் போட்டோம். இந்த மாரி நெறைய இனிஷியேட்டிவ் நம்ம சேனல்ல கொண்டு வந்துட்டுருக்கோம். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. மெயின்ஸுக்கோ, பிரிலிம்ஸுக்கோ. இது நவம்பர் பேங்கிங் 2nd வீக் கொண்டு வந்திருக்கேன். இன்புட், அவுட்புட் மெயின்ஸ் கொண்டு வந்தேன். நெறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. கண்டிப்பா நான் கொண்டு வரேன். இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன்ல உங்களுடைய டைம இந்த மாரி 15 மார்க் மேல கீழ இருக்குறவங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. 30 மார்க்குக்கு மேல இருக்கிறவங்க நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு கிடைக்க நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா 2018ல 100+ ஸ்கோர் பண்ணி ஒரு ப்ரோ கிடைக்காம போனத நான் பார்த்துருக்கேன். அப்ப என்னாச்சுன்னா, ஆர்ஆர்பியும், ஐபிபிஎஸ் மெயின்ஸும் ஆர்ஆர்பி இன்டர்வியூ ஒரே நாள்ல வந்துச்சு. அவர் ஐபிபிஎஸ் மெயின்ஸுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு இன்டர்வியூ போயிருந்தாரு. அப்படி போயிட்டு இதுவும் மிஸ் பண்ணிட்டாரு, இதுவும் மிஸ் பண்ணிட்டாரு. பட் ஆனா அவருக்கு ஃபார்ச்சுனேட்லி ஐபிபிஎஸ் கிளர்க் கிடைச்சிச்சு. நீங்க இந்த மாரி 15 மார்க் கீழ இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வேற எக்ஸாம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு இது மட்டும் தான் லாஸ்ட்ன்னு கிடையாது. இன்னும் ஆர்ஆர்பி கிளர்க் இருக்கு, ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்கு, யூனியன் பேங்க் எழுதியிருக்கும். அதில ஒரு 200 பேர் எடுப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாரி நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால, நீங்க மனச தளர விட வேண்டாம். பட் ஆனா ஆர்ஆர்பி பிஓல நமக்கு கிடைக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க மைண்ட் செட் பண்ணீங்கன்னா, உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு வருத்தமா இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 10 நாளுக்கு மேல யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ஒரு வேள வந்தா நல்லா இருக்குமே, பாஸ் பண்ணுவோமா, பாஸ் பண்ண மாட்டோமா, இந்த மாரி டபுள் மைண்ட்ல இருக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, பதற்றம் வந்துரும். பதற்றம், ஆங்ஸைட்டி இது எல்லாமே வரும். உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் உடைஞ்சிரும். அப்ப நம்ம என்னென்னமோ எண்ணம் வரும். நம்ம இந்த ஃபீல்டுக்கு லாக்கி ஆகுமா, ஆக மாட்டோமா? இது வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியுமா, பாஸ் பண்ண மாட்டோமா? இப்படி வருஷம் வருஷம் நமக்கு இப்படியே போயிட்டுருக்கு. இந்த மாரி என்னென்ன எண்ணம் வரணுமோ எல்லா எண்ணமும் வரும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளியர் ஆகலன்னே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி எண்ணங்கள் வந்து வரக்கூடாது நமக்கு. என்ன நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னா, கிளியர் ஆகல நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். மத்த எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கோம். அதில கிளியரா தான் பார்ப்போம். இல்லைனா நம்ம கையில எஸ்பிஐ கிளர்க் இருக்கு. ஜஸ்ட் இங்க 15 மார்க் லீடிங் வச்சது இன்னும் 10 மார்க் 5 மார்க் சேர்த்து வச்சா அடுத்த எக்ஸாம்ல கிடைச்சிற போகுது. அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய மைண்ட் செட்ட செட் பண்ணிட்டு, எப்படியும் இந்த 30 மார்க் மேல கிடைச்சவங்க இந்த வேலைக்கு போயிடுவாங்க. நெறைய பேர் ஆர்ஆர்பி கிளர்க்ல போயிடுவாங்க. ஸோ, அவங்க யாரும் வந்து உங்க கூட எஸ்பிஐ கிளர்க்ல போட்டி போடுறது கிடையாது. 300 ப்ளஸ் இதில ஒரு 100. அந்த 300ல ஒரு 100 பேரு போட்டி போட மாட்டாங்க. 200 பேர் வருவாங்க. எஸ்பிஐ பிராண்ட் வேணுன்ட்டு. எப்படியும் உங்களுக்கு ஒரு 200, 250 டாப்பர்ஸ் உங்களோட ஸ்கிப் பண்ணிருவாங்க. எதுக்கு? எஸ்பிஐல காம்பீட் பண்ண. டாப்பர்ன்றதே நீங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க. நீங்க உட்காந்து படிங்க. நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. 4 மாசம் டைம் இருக்குல்ல நம்மகிட்ட. இவங்கள பீட் பண்ணுங்க. இந்த 30 மார்க் மேல எடுத்தாங்களே, அவங்கள பீட் பண்ணா நீங்க ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கோங்க. இந்த டைம் நான் ஃபெயில் ஆயிட்டேன். நீங்க ஃபெயில் ஆன மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இந்த டைம் நான் என்னால நல்ல ஸ்கோர் எடுக்க முடியல. அடுத்த டைம் உன்ன பீட் பண்றேன் அப்படிங்கிற மாரி நீங்க மைண்ட் செட் பண்ணி, நீங்க ஓட ஆரம்பிங்க. அடுத்த எக்ஸாம்ல நீங்க எஸ்பிஐலயோ, எஸ்பிஐ பிஓலயோ இல்ல என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் லக் இருந்தா எனக்கெல்லாம் என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் கிடைச்சா குடுகுடுன்னு ஓடிருவேன். என்ஐசிஎல் அசிஸ்டன்ட். எனக்கு நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எக்ஸாம்ல அசிஸ்டன்ட்டா போறதெல்லாம். அதே மாரி கிளர்க்கும் நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். நல்ல சம்பளம், நல்லா சம்பாதிக்கணும், காசு வேணும்னாக்க எஸ்பிஐ இப்போ சூஸ் பண்ணுங்க. நல்ல சம்பளம் வரும் உங்களுக்கு. மாசம் 1,00,000 கிட்ட வரும். என்பி வந்து பெட்ரோல் அலவன்ஸு, ஹவுசிங் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 1,00,000 கிட்ட வந்துட்டு நெருங்கிரும். அந்த அளவுக்கு சம்பளம் தருவாங்க. நல்லா நீங்க லைஃப் என்ஜாய் பண்ணணும்னா கிளர்க்கு இந்த மாரி என்ஐசிஎல் அசிஸ்டன்ட், என்ஐசிஎல்ஏஓ இந்த மாரி ஜாப்லாம் டார்கெட் பண்ணுங்க. எல்லா எக்ஸாமும் எழுதுங்க. பர்ட்டிகுலரா இந்த மாரி எக்ஸாமுக்கு கிடைச்சா எழுதிக்கிட்டே இருங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் பார்க்காதீங்க. அப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கையில இருக்கு. இன்னும் என்ஐசிஎல் ஏஓ வந்து நெக்ஸ்ட் இயர் வரப்போகுதுன்றாங்க. நாளை மறுநாள் வந்து என்ன நடக்குதுன்னா, யுஏஎஸ்சி ஏஓ நடக்குது. அது மட்டும் இல்லாம, ஆல்ரெடி நெறைய பேர் ஐடிபிஏலாம் எழுதியிருக்கீங்க. ஏதோ ஒரு ஜாப் நமக்கு இந்த வருஷம் கிடைக்க தான் போகுது. இப்படி கிடைக்கலனா கூட நம்ம நெக்ஸ்ட் ஜூலைக்குள்ள எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிஐ பிஓ அந்த மாரி எக்ஸாம் ஏதோ ஒண்ணு அடிச்சுட்டு போயிருவோம். ஸோ நீங்க யாரும் டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். நான் அன்னைக்கே அதனால தான் வார்னிங் குடுத்தேன். 30 மார்க் மேல எடுத்திருந்தா மட்டும் தான் சேஃபு. இந்த மாதிரி 25 எடுத்தா கூட நீங்க 15 மார்க் கிட்ட டார்கெட் பண்ணுங்க. இப்போ வந்து என்ன சொல்லுவேன்னா, 15 மார்க்கு 14 மார்க் கிடைச்சா கிடைச்சிரும். அன்னைக்கு நான் சொன்னது. ஏன்னா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணத விட 5 மார்க் கம்மியா வரக்கூட வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு டைம்ல. 25 எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. 20 தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் நார்மலைசேஷன் பண்ணி. அப்ப அந்த மாரி ரிஸ்க் இருக்கிறதுனால 14, 15 மார்க்
எடுத்திருந்தா போதும். இப்போ இருக்கிற மார்க்கை வச்சு நீங்கள் 25 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 14, 15 மார்க் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். 20 மார்க் எடுத்திருந்தா உங்களுக்கு 15, 12 மார்க் கிடைச்சா வேலை கிடைச்சிரும். 15 மார்க் மேலே எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 18 மார்க் 17, 18 மார்க் இன்டர்வியூ எடுத்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படின்னு இப்போ இருக்கிற டேட்டா வச்சு சொல்கிறேன். அந்த போல் அதெல்லாம் நிறைய பேர் சும்மா சொல்லியிருப்பாங்க. ப்ரீவியஸ் ரெக்கார்டு வருஷம் வருஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்து வச்சு நான் சொல்கிறேன். அதனால் இதுக்கு கீழே இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க 20 கீழே இருக்கிறவங்களே நீங்கள் உட்காந்து அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் நம்பாதீங்க. ஆர்ஆர்பின்றது 100 பேருக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பாங்க. அவங்க எத்தனை பேர் எடுத்துருக்காங்கன்னே தெரியாது. இன்டர்வியூவில் எவ்வளோ பேர் கூப்பிட்டாங்கன்னே யாருக்கும் தெரியாது. நிறைய பேர் கூப்பிட்ருப்பாங்க. சரிங்களா? ஸ்டேட் வைஸாக ஸ்பிட் அப் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேர் கூப்பிட்ருப்பாங்க தமிழ்நாட்டில். அதனால் நீங்கள் இந்த எக்ஸாமை நம்பாதீங்க. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸை பொறுத்த வரையும் நீங்கள் நம்பாதீங்க. கட் ஆஃப் சேஃப் ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதெல்லாம் இந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஆர்ஆர்பி பிஓவில் ஃபைனல் கட் ஆஃப்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ வேணால் போய் இன்னொரு டைம் பாருங்கள். நான் தெளிவாக எப்படி கட் ஆஃப் மேக் பண்ணுறது, கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணி சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு டைமு. 65 மார்க் எடுத்தோமா, இதை வந்து 0.4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 80 கன்வெர்ட் ஆகிரும். எவ்வளோ வரும்னா 5×20 மீது 2 6×24 26 மார்க் வரும் கட் ஆஃபில். இதுலேருந்து ஒரு 20 மார்க் சேர்த்திக்கோங்க. இதுலேருந்து 20 சேர்த்தனா 8ன்னு வருங்க. இன்ட்டு 0.4 போட்டால் 8ன்னு வரும். 8 ஸோ 32. நம்ம இன்டர்வியூவில் எவ்வளோ சொன்னோம்? அவ்வளோதானே? இன்ட்டு 4 2 8 சரியாக போச்சு. 34ன்னு வருங்க. 34 இதோட சேர்ந்து இன்டர்வியூவில் 15 மார்க் ஆவரேஜாக போட்டுக்கோங்க. கட் ஆஃபை விட 20 மார்க் மேலே எடுத்தால் 15லேருந்து 16 15 ரேஞ்சில் எடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அந்த 15 இங்கே போடுங்க. ஸோ 49 ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் கட் ஆஃப் இருக்கும். ஒரு 50 இருக்கலாம், இல்லைனா 48 49 50 இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் இருக்கும் ஃபைனல் கட் ஆஃபு. அப்போ நீங்கள் இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட மார்க் லீடிங் கம்மியாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்டர்வியூவில் மார்க் கூட்டிகிட்டு வரணும். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் உங்களுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்குன்னே நினச்சிக்கோங்க. 20 கீழே இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு கம்மியாகவே நினச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்து எக்ஸாம் பாஸ் பண்ணலைன்னா ஒன்றும் லாஸ் ஆக போகிறதில்ல. நீங்கள் இந்த எக்ஸாமே நம்பி நீங்கள் இப்போ வெயிட் பண்ணிட்டு 2 வாரம் கழித்து நீங்கள் 3 வாரம் கழித்து எப்போ ரிசல்ட் வருதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிருவீங்க. நிறைய 2 வாரம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி நிறைய லாஸஸ் தான் நடக்கும். நீங்கள் இப்போயே நீங்கள் கிளியர் ஆக மாட்டீங்க அப்படின்னு மைண்ட் செட் வச்சுக்கிட்டீங்கன்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒரு மோட்டிவேஷனோட அடுத்து ஒன்றா ஃபீல் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம் படிக்கலாம். 2வது விஷயம், நீங்கள் கிளியர் ஆனாக்கில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். கிளியர் ஆகலைன்னா டிஸப்பாயின்மெண்ட் இருக்காது. நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுப்பீங்க. அடுத்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி அதிகமான மார்க்கை டார்கெட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி பிஓவில் நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா நீங்கள் ஒரு லாய்க்கு இல்லாதவங்கலாம் கிடையாது. இது வெறும் 100 வேக்கன்சி 110 வேக்கன்சி 110 வேக்கன்சிக்கு லட்சக்கணக்கில் போட்டி போட்டிருக்கீங்க. லட்சக்கணக்கில் கூட ஒரு 40,000 பேர்னா போட்டி போட்டிருப்பீங்க. இவ்வளோ பேரில் நீங்கள் இன்று வரையும் போய் வந்திருக்கீங்கன்றதே உங்களுக்கு வந்து ஒரு பெருமைக்கான விஷயம்தான். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லாய்க்கு இல்லைன்னு அந்த மாதிரி எண்ணங்களுக்கெல்லாம் போகாதீங்க. நிறைய பேர் மெயின்ஸு ஃபெயில் ஆகி எவ்வளோ பேர் உட்காந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த கேட்டகரியில் உங்களை வச்சுக்கோங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூ போய் ஒரு ஸ்டேஜ் போய் வந்திருக்கீங்க. மார்க் கம்மியாக லீடு இருக்கிறவங்கலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம எஸ்பிஐலையும் என்ஐசியில் அசிஸ்டண்ட்டு, எஸ்பிஐபிஓவில், எஸ்பிஐ கிளர்க்கில் அண்டு வரக்கூடிய ஃபியூச்சர் என்ஐசியில் ஏஓ எக்ஸாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் இருக்குது. நம்ம அதில் ஒரு கை பார்த்துடலாம். நீங்கள் தயவு செஞ்சு இந்த தாட்லேருந்து வெளியே வந்துடுங்க. 2 வாரம் படிக்கவே முடியாது. நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களா, பாஸ் பண்ண மாட்டீங்களா யோசிச்சிக்கலாம்னா நீங்கள் ஃபிக்ஸே பண்ணிக்கோங்க. மார்க் உங்களுக்கு லீடிங் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிளியர் ஆக மாட்டீங்கன்னு உங்களை டீமோட்டிவேட் பண்ணல. அதுதான் உங்களுடைய 2 வாரத்துக்கான ப்ரிப்பரேஷனுக்கு உங்களை தூண்டுதலாக இருக்கும். அண்டு நீங்கள் லாய்க்கு இல்லைன்னு கிடையாது. இது வந்து கம்மியான வேகன்சி எக்ஸாம் எழுதும்போது இந்த மாதிரியெல்லாம் சாதாரணமாக நடக்கும். ஆர்ஆர்பியில் இது ஒன்றும் புதுசு கிடையாது. நான் எப்போ பேங்க் எக்ஸாம் எழுதுனேன்னா அப்போ இருந்தே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஈஸியாக மெயின்ஸ் போயிடுவாங்க, ஈஸியாக இன்டர்வியூ போயிடுவோம். ஆனால் ஃபைனல் கட் ஆஃபில் வர மாட்டோம். அப்போ நம்ம ஃபைனல் லாக்கி ஆக மாட்டோம்னு இதை பார்த்து பயந்துட்டு ஓடுனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதோட ப்ராக்டிக்கல் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் அதை மாதிரி பண்ண மாட்டீங்க. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன். இவங்க அதிகமான பேரை இன்டர்வியூ கூப்பிட்றதுனால தான் இந்த இஷ்யூ வருது. பட் இது வந்து அவங்களுடைய சேஃப்டிக்கோசரம் அவங்க கூப்பிட்றாங்க. சப்போஸ் வேகன்சி இன்க்ரீஸ் ஆனாவோ இல்லை அது அவங்க பாலிசியே அப்படி தான். அவங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க.
நீங்கள் இந்த எக்ஸாமில் கிளியர் ஆகலைன்னா நீங்கள் வருத்தப்படவே தேவையில்ல. சரிங்களா? வாங்க நம்ம இனிமேல் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கு படிக்க போகலாம். சரிங்களா? ஈவினிங் நான் எஸ்பிஐ கிளர்க் சீரிஸ் கொடுக்குறேன். என்ஐசிஎல் அசிஸ்டண்ட்டுக்கு ஸ்ட்ராட்டஜி கேட்குறீங்க, நான் அதை மேக் பண்ணிகிட்ருக்கேன், அதையும் அப்லோட் பண்ணிடுறேன். நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதில் அர்த்தமெட்டிக் சீரிஸ் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டேட்டா, இன்ஃபோ, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான டிப்ஸு, கண்டென்ட் மெயினாக எல்லா டாப்பிக்கான கண்டென்ட்டும் நான் வந்து கவர் பண்ணிடுவோம் மேக்ஸிமம். எக்ஸாமில் நீங்கள் இருக்கக்கூடிய மெயின்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய டாப்பிக்கை நான் கவர் பண்ணிடுவேன். எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி தந்துடும். அதை போய் நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் இதை பேஸை வச்சுட்டு நீங்கள் போய் பிடிஎஃப்ல எடுத்து சால்வ் பண்ணிட்டு, இல்லைனா டெஸ்ட்டில் போய் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர்டாக போகலாம். எல்லா டாப்பிக்கும் நான் பேசிக் சொல்லி கொடுத்துருவேன். பேசிக்னால் அடிப்படை கிடையாது. இந்த இப்போ நேற்று நடத்தணும் பார்த்தீங்களா, இன்புட் அவுட்புட்டு. ஒரு கிளர்க் மெயின்ஸில் இன்புட் அவுட்புட் எப்படி கேட்பாங்க, அதை எப்படி பெஸ்ட் அப்ரோச் பண்ணலாம். ஒரு மெயின்ஸ் எக்ஸாமில் ஒரு பிஓ மெயின்ஸில் எப்படி இன்புட் அவுட்புட் கோடிங் டிகோடிங் வரும், அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம், எப்படி பஸ்ஸில் வரும், அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், இது மாதிரி சொல்லி கொடுத்துருவா. என்ன லெவலில் இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த எங்கே படிக்கணும்னாலாம் சொல்லிடுவா. அங்கே போய் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மெயின்ஸ்க்கான ஃபுல் கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.